ஒரு பள்ளியில் வந்து 45 நிமிஷம் கொண்ட 7 பாட வேலைகள் இருக்குது. அந்த 7 பாட வேலைகளை அது வந்து 9ஆ மாற்றணும்னா ஒவ்வொரு பாட வேலையோட அளவு வந்து என்னவா இருக்கும்ன்றது தான் வந்து கேள்வி. இது பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணல. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டு பி த சேம். அதாவது வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு நாளைக்கு 7 பீரியட் நடக்குது. ஓகேங்களா, ஒரு நாளைக்கு 7 பீரியட் நடக்குது. ஒவ்வொரு பீரியடும் 45 நிமிஷம். ஓகேவா, ஒவ்வொரு பீரியடும் 45 நிமிஷம், ஒரு நாளைக்கு 7 பீரியட். அதாவது நம்ம என்ன பண்ண சொல்கிறோன்னா, அதை வந்து 7 பீரியடாக இருக்கிறத 9 பீரியடாக வந்து அதிகரிக்கணும். ஆனால் அந்த ஸ்கூல் நடக்குது இல்லையா, மொத்தமாக ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹவர் நடக்கும் இல்லையா, அந்த ஹவர் வந்து மாற்றக்கூடாது. அதுதான் வந்து இது. ஓகேங்களா, அதே அளவு தான் ஸ்கூல் நடக்கணும். ஆனால் பீரியடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, 7 வந்து 9ஆக மாற்றணும்னு அர்த்தம். அப்போ 45 நிமிஷம் இருக்குதுல்ல, இதை வந்து குறைக்கணும்னு அர்த்தம். ஓகே, நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அவங்களே கொடுத்தது இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு பீரியட் நடக்குது, மொத்தமாக வந்து 7 பீரியட். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு இந்த ஸ்கூலில் நடக்குது. அப்போ பார்த்தா மொத்தமாக எவ்வளோ நேரம் அந்த ஸ்கூல் நடக்குன்றது கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. மொத்தமாக வந்து எவ்வளோ பீரியடு எவ்வளோ நேரம் நடக்குன்றது, ஒரு பீரியடு வந்து இவ்வளோ 45 நிமிஷம், மொத்தமாக 7 பீரியட். அப்போ பெரிய நேரம் கிடைக்கும், 7 பீரியடு கிடைக்கிற நேரம் கிடச்சிடும். ஓகேங்களா, அது 315 நிமிஷம் நடக்குது 7 பீரியடு. ஓகேவா, அதாவது ஸ்கூல் நடக்கிறது 315 நிமிஷம் நடக்குதுன்னு ஞாபகத்தில் வச்சுங்களேன். இந்த 315 நிமிஷத்தை வந்து மாற்றாதன்றாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து இங்கே நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டு பி த சேம், அதுதான் வந்து அர்த்தம். இது மாற்றாமல் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ பீரியடை இன்க்ரீஸ் பண்ணால் ஒவ்வொரு பீரியடோடைய நேரம் வந்து குறையும். இந்த 315 இருக்குல்ல, இதை வந்து மாற்றக்கூடாது, இதுதான் அர்த்தம். ஒரு நாளைக்கு 7 பீரியட் நடக்குது, ஒவ்வொரு பீரியடும் 45 நிமிஷம். இந்த 315 வந்து மாற்றாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 7 பீரியடு இருக்கு இல்லையா, வந்து 9 பீரியடாக மாற்றணும். அப்படி மாற்றினா ஆகும், ஒரு பீரியடோட கால அளவு வந்து குறையும் இல்லைங்களா, அதுதான் அர்த்தம். கண்டிப்பாக எல்லா பீரியடும் எப்படி இருக்கும், சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் நடக்கும் இல்லையா. ஒரு பீரியட் 45 நிமிஷம் தான் அர்த்தங்க, 7 பீரியட் 45 நிமிஷம் தான் அர்த்தம் இல்லையா. அப்போ வந்து நம்ம பீரியடு குறைக்கும் போது நான் அர்த்தம், எல்லா பீரியட் வந்து சமமாக தான் நடக்க போகுது எப்படினாலும். ஓகேவா, அப்போ நம்ம டிவைட் பண்ணாலே கண்டுபிடிச்சிடும். இதை மாற்றக்கூடாது இல்லையா, நம்ம டிவைட் பண்ணாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த 315 மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ஓகேங்களா, இப்போ இந்த 315 வந்து 9ஆல் அடிச்சாலே நமக்கு என்ன கிடச்சிரும், ஒவ்வொரு பீரியடோட டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பீரியடோட டைம் வந்து கண்டுபிடிக்கணும் நம்ம. மொத்தமாக எவ்வளோ டைமு, மொத்தமாக 315 நிமிஷம் நடக்குது. ஓகேவா, 9 பீரியட் வந்து 315 நிமிஷம் நடக்குது. அதை வந்து 9ஆல் அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு பீரியடோட டைம் கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் வந்து 35 தான். இல்லைன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இது வந்து கேள்வியில் கொடுத்துது, ஒரு பீரியடு 45 நிமிஷம். ஓகேங்களா, மொத்தம் வந்து 7 பீரியட் நடக்குது. பிறகு நம்ம என்ன கிடைக்கும், அந்த 7 பீரியடோடைய மொத்த நேரம் கண்டுபிடிச்சிடலாம். மொத்தமாக வந்து 315 நிமிஷம். ஓகேவா, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த 7 வந்து 9ஆக மாற்றணும். ஆனால் இந்த 315 மாற்றக்கூடாது. அதுதான் வந்து இங்கிலீஷில் கொடுத்துட்றாங்க. மொத்த நேரத்தை மாற்றக்கூடாதுன்னு கொடுத்துக்கிறாங்க இல்லையா. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் டு பி த சேம், அதை மொத்தமாக நடக்கிற நேரத்தை மாற்றக்கூடாது. ஓகேவா, அப்போ வந்து இங்கே என்ன வரும்ன்றது வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ இதை சால்வ் பண்ணாலே போதும். இது இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸ் வேணும், நம்ம என்ன பண்ணலாம், 9 இந்த பக்கம் எடுத்து போனால் டிவைடில் வரும். நம்ம கேன்சல் பண்ணால் நான் கிடைக்கும் 35. ஓகேங்களா, உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஒவ்வொரு பீரியடும் அப்போ 35 நிமிஷம் நடக்கும் இல்லையா. ஒவ்வொரு பீரியடும் 35 நிமிஷம் நடக்கும். அப்போ தான் அது 30 நான் கிடைக்கும். 35 × 9 போட்டால் தான் நமக்கு 315 கிடைக்கும். அப்போ தான் இந்த இது வந்து மாறாமல் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு ஆன்சர் எது, 35 தான் ஆன்சர்.